PSLV C60 இன்னைக்கு நைட் அரௌண்ட் 10 மணிக்கு இஸ்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க. PSLV C60யோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் 2 லான்ச் வெஹிக்கல்ஸ் இருக்குது. ஒன்று PSLV, இன்னொன்று GSLV. இது 2 தான் இந்தியாவில் இருக்க 2 முக்கியமான லான்ச் வெஹிக்கல்ஸ். இதில் PSLVக்கும் GSLVக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். PSLVனா போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல், அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. GSLVனா ஜியோசிங்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல். GSLV பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ்க்காக அனுப்பப்படுற ஒரு லான்ச் வெஹிக்கல் தான். GSLV PSLVயை விட பேலோடு, அதாவது வெயிட் அதிகமாக கேரி பண்ணும். அதே போல் GSLV அதிகமாக டிஸ்டன்ஸ் போக யூஸ் பண்ணுவோம். அதாவது PSLV மோஸ்ட்லி லோ எர்த் ஆர்பிட்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது 160 ஒரு 2000 கிலோமீட்டர் ஆர்பிட்டில் சேட்டலைட் பிளேஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஆனால் GSLV ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸில் சேட்டிலைட்ஸ் பிளேஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். அதாவது பூமியிலேருந்து 36,000 கிலோமீட்டருக்கு மேலே சேட்டலைட்ஸ் பிளேஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். பட் PSLV லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். நம்மளோட மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், அதாவது மங்கள்யானை கேரி பண்ணிட்டு போனதே ஒரு PSLV தான். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட்டும் கூட. இப்போது PSLV C60க்கு வரும். PSLV C60 பூமியிலேருந்து ட்ராவல் பண்ணி 476 கிலோமீட்டரில் இருக்க ஆர்பிட்டில் 2 சேட்டலைட்ஸை பிளேஸ் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு சேட்டலைட்ஸ் பிளேஸ் பண்ண கொஞ்ச நேரம் கழித்து டிலேவாக இன்னொரு சேட்டலைட்டை பிளேஸ் பண்ண போகுது. அந்த டிலே எப்படி இருக்க போகுதுன்னா, 2 சேட்டலைட்ஸ்க்கும் இருக்க வேண்டிய கேப் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எதுக்கு இப்படி பிளேஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரே ஆர்பிட்டில் இப்படி கேப் விட்டு? இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை சொல்லிடுறேன். ஸ்பேஸ் டாக்கிங், அதாவது ஸ்பேஸில் இருக்க 2 சேட்டலைட்ஸை இணைக்கிறது. ஜெயம் ரவி சார் நடித்த டிக் 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 படத்தில் பார்த்துருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்படி 2 சேட்டலைட்ஸை இணைக்கிறது மூலமாக நம்ம ஸ்பேஸ்லேயே ஃபியூவல், பவர், அப்புறம் க்ரூ, அதாவது ஆஸ்ட்ரோனட்ஸும் ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்ஸ்க்கு மூவ் பண்ண முடியும். இதே போல் டாக் ஆகி, அதாவது சேர்ந்துருக்க சேட்டலைட்ஸ் பிரிஞ்சு போகிறது ஸ்பேஸ் அன்டாக்கிங்னு சொல்லுவோம். இப்போது அந்த 20 கிலோமீட்டருக்கு வருவோம். நம்ம PSLV C60 பிளேஸ் பண்ண போகிற 2 சேட்டலைட்டில் ஒரு சேட்டலைட் வந்து டார்கெட், இன்னொரு சேட்டலைட் வந்து சேசர். சேசர்னால் துரத்திட்டு போயிட்டு பிடிக்கிறவன்னு அர்த்தம். டார்கெட்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ PSLVலேருந்து ஆர்பிட்டில் விடும்போது 2 சேட்டலைட்ஸ், அதாவது டார்கெட் அப்புறம் சேசர், 2த்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் சேசருக்கு த்ரஸ்ட் கொடுத்து 2 சேட்டலைட்ஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸை 5 கிலோமீட்டருக்கு குறைக்க போகிறாங்க. தென் 1.5 கிலோமீட்டர் கேப்புக்கு, அதுக்கப்புறம் 500 மீட்டர், 225 மீட்டர், 15 மீட்டர் இருக்க மாதிரி சேசருக்கு த்ரஸ்ட் கொடுக்க போகிறாங்க. கடைசியாக வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து ஃபைனலாக 2 சேட்டலைட்டையும் டாக் பண்ணிடுவோம். அரௌண்ட் 2 இயர்ஸ்க்கு இஸ்ரோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சுட்டு திரும்பவும் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மிஷனோட சக்ஸஸ் இந்தியாவோட 3 ஃபியூச்சர் மிஷன்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ககன்யான் மிஷன், அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன். அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த 4 ஆஃபீஸர் ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. அவங்க லான்ச் வெஹிக்கலோட டாப்பில் இருக்க க்ரூ மாடலில் இருப்பாங்க. லான்ச் வெஹிக்கல் லோ அர்த் ஆர்பிட் ரீச் ஆனதும் க்ரூ மாடல் மட்டும் செப்பரேட் ஆகிடும். க்ரூ மாடலில் இருக்க 4 ஆஃபீஸர்ஸும் அரௌண்ட் 5 to 7 days ஸ்பேஸில் இருப்பாங்க. ஃபைனலாக இந்த க்ரூ மாடல் குஜராத் கோஸ்ட்டில் வந்து விழுந்துடும். இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஹியூமன்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்பணும்னு இருக்க இந்தியாவோட கனவு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிடும். 2வது பார்த்தோன்னா சந்திரயான் 4. 3க்கு அனுப்ப போகிற சந்திரயான் 4 மிஷனில் இந்த முறை கூடவே லூனார் சாம்பிள்ஸ், அதாவது மூணில் இருக்க சாம்பிள்ஸை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் டாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். தென் பாரதிய அண்டரிக்ஸ் ஸ்டேஷன், அதாவது இந்தியா கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன். இப்போது ஏதாவது சேட்டலைட்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், ரீஃபியூவலிங் பண்ணணும், இல்லை ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் போகணும்னா ஸ்பேஸ் டாக்கிங் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த டெக்னாலஜி இது வரைக்கும் 3 கண்ட்ரிஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. சைனா, USA, அப்புறம் ரஷ்யா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறது மூலமாக இந்தியாவும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடும். இந்த 3 கண்ட்ரிஸ்க்கு ஈக்குவலாக நம்ம இந்தியாவும் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸில் வளர்ந்து வரது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.